தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இந்த குரல் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப அழகா ஆப்டா சூட் ஆகும் இல்லையா? ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட், உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். பட் அதே வகையில் இன்னைக்கு நிச்சயம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு கேரக்டர் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர் லைக்வைஸ் தி அண்டார்டிகா கான்டினென்ட். சிம்பிள். அண்டார்டிகா இருக்கக்கூடிய ஒரு 7 கண்டங்கள்ல அண்டார்டிகா கண்டங்களை பத்தி அண்டார்டிகா பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அப்போ ஒரு கரண்ட் ஃபேக்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்றது கொஞ்சம் நமக்கு சப்ஜெக்ட் அவேர்னஸ் கொஞ்சம் தேவை. ஸோ அதனால யூபிஎஸ்சி படிக்க விரும்புனீங்க அப்படின்னா முதல்ல ஒரு வருஷம் சப்ஜெக்ட் என்ன நல்லா லிசன் பண்ணுங்க. பொலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, ஸோ ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லி என்னென்ன பிரைமரி ஃபேக்ட்ல பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் நம்ம நல்லா படிச்சுட்டு அப்புறம் சப்ஜெக்ட் படிக்கும் போதே கரண்ட் ஃபேக்ட்ஸை டைட்டிலாக படிச்சுட்டு வாங்க. 1 இயர் சப்ஜெக்ட் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல 10 லைன் குவாட் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் ஃபேக்ட்ஸ்ல 20 லைன் குவாட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து செகண்ட் இயர் ப்ரிப்பரேஷன். அப்போ இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் ப்ரிப்பரேஷன் இப்படி வச்சுட்டே இருந்தீங்கன்னா மெயின்ஸும் பிலிம்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் டு ட்ராக் தட். ஒரு 2 to 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டா மட்டும்தான் யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாமை வந்து நம்ம ஒரு காம்படிட்டிவ் லெவலில் ட்ரை பண்ண முடியும். ஆறு அதர்வைஸ் எழுதுனேங்க ஏதோ ட்ரெயின் ஆகிட்டேன் எழுதுனேன்னு தான் சொல்ல முடியும். அதனால அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? திஸ் தி பெஸ்ட் அட்வைஸ் டு யூ. ஸோ கைண்ட்லி ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். முதல்ல நல்லா சப்ஜெக்ட் நல்லா படிங்க 1 இயர்ல. செகண்ட் இயர்ல கரண்ட் ஃபேக்ட்ஸையும் சப்ஜெக்டையும் நல்லா கம்பைன் பண்ணுங்க. ஸோ அதுவே மேக்ஸிமம் கோயிங் டு சக்சஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணும். சரிங்களா? சரிங்க. ஸோ வாட் இஸ் த நியூஸ் டுடே? நம்ம வழக்கம் போல தான் என்ன 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 வாங்க சத்தம் கேட்டது போல என்ன நியூஸுங்க? ஸோ அண்டார்டிகா ஹாஸ் பீன் எக்ஸ்பீரியன்சிங் எ சிக்னிபிகன்ட் டீப் வின்டர் ஹீட் வேவ். ஸோ இவ்வளவுதான் நியூஸ், இவ்வளவுதான். இதுதான் நான் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நான் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதை தான் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு நான் ஃபேக்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பிக்சரேஷன்லாம் வந்து சில கவர்மெண்ட் போர்ட்லிங்லேயே ரொம்ப அழகா என்னது வானிலை அறிக்கை இருக்கு இல்லையா, ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஜியாகிரபிக்கல் புக்கில் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கிற அளவுக்கு நான் சில ஃபேக்ட்லாம் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டார்டிகா ஃபேக்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் தெளிவுபடுத்தியிருக்கோம். இப்போ நியூஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அண்டார்டிகா ஹாஸ் பீன் எக்ஸ்பீரியன்சிங் எ சிக்னிபிகன்ட் டீப் வின்டர் ஹீட் வேவ். அங்க வந்து வெப்பச்சலன காற்று வந்து கொஞ்சம் வெப்ப காற்றுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது தான் கடந்த இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நியூஸ். ஸோ இப்போ இப்போ இந்த நியூஸை நம்ம ட்ராக் பண்றதுக்கு முதல்ல நமக்கு ஜியாகிரபிக்கல் சோர்ஸ் தேவை இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் மட்டுமே இந்த ஜியாகிரபிக்கு பத்தாது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த பிக்சர் ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ சைட் ஆஃப் தி சவுத் போல் அப்படிங்கிறத உங்களுக்கு அழகா ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்தியா மேப் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்தியா மேப் பார்த்தீங்கன்னா நார்த் சவுத்ல நம்ம இருப்போம். நார்த் மேல இருக்கும், சவுத் கீழே இருக்கும், நம்ம கீழே கடைசியில, அதாவது கன்னியாகுமரியில இருந்து நீங்க எட்டி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து உதயமாகிற இடம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது என்னன்னு சொல்லுது, இந்த கோல்ஸ்ல இருந்து ரவுண்டிங்ல இருக்கிறதுனா நம்ம பார்க்க அப்படி தெரியுது. பட் அந்த டைரக்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அண்டார்டிகா நம்ம சொல்றோம். இப்போ இந்த செகண்ட் மேப் பாருங்க, உங்களுக்கு அழகா உங்களுக்கு புரிய வரும். ஸோ நம்ம இந்தியா எங்க இருக்கு, உங்களுக்கு ஆர்வமா கிளிக் பண்ற இந்தியா எங்க இருக்கு, இந்த பார்ட்ல அண்டார்டிகா நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்த பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருந்து இங்க போகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்களுக்குள்ள சூரியன் வச்சா கூட நம்ம இங்கிருந்து ஒரு டிஸ்டன்ஸ் பார்க்குற மாதிரி நம்ம இருக்கு. பட் இந்த டிராவல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அண்டார்டிகா தாண்டி தான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் ஃபேக்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஜியாகிரபிக்கல் எவெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்கஷன் என்னன்னா 7 கான்டினென்ட் சின்ன வயசுல நம்ம படிச்சது தான். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா அண்ட் அண்டார்டிகா, ஐசியா அண்ட் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு பிரைமரி ஃபேக்ட் தான். ஸோ இதுல என்ன டிஸ்கஷன் பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்தியால இருந்து நான் அண்டார்டிகா எப்படி போக முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா டிராவல் ஆயிருக்கும், எப்படி இந்தியாவுக்கு வந்து வாஸ்கோடாகமா வந்தாரோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அண்டார்டிகாவுக்கு வந்து நிறைய கண்ட்ரிஸ் நிறைய பேர் டிராவல் ஆகிட்டே இருக்காங்க. எப்படி டிராவல் ஆகுறது? ஸோ த்ரூ அவுட் தி ஓசன் சைட்டு தான் நம்ம டிராவல் ஆகணும், இல்லை ஏர்ல டிராவல் ஆகணும். ஸோ அந்த சைட்ஸ் எப்படி இருக்கும், எப்படி போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த செகண்ட் பிக்சர் பாருங்க, உங்களுக்கு பிக்சர் தெரியுதா? பிக்சர் உங்களால் வியூ பண்ண முடியுதா சார்? Yes, sir. முடியுது யா, சார். யா. அந்த பிக்சர் நல்லா பாத்துருங்க, அவ்வளவுதான். சப்ஜெக்ட் புரியலன்னா எதுவுமே புரியாது. அதனால தான் கஷ்டப்பட்டு கூகுள் உங்களுக்காக கடைசி நிமிஷம் தேடி பிடிச்சி இந்த பிக்சர் எடுத்தேன். சரிங்க. இந்தியா டு அண்டார்டிகா எப்படி டிராவல் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா சைட்ஸ்ல இருந்து எப்படி ஏர்ல போறோம், ஸோ எப்படி டிராவல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆஸ்திரேலியா இருந்து போக முடியும், ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து போக முடியும், ஸோ தட் மீன் நார்த் சவுத் அமெரிக்கால இருந்து நம்ம போக முடியும் அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த சைட் தான் இந்தியால இருந்து உங்களுடைய டிராவல் ஆகுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 3600 சாரி கிட்டத்தட்ட 6371 கிலோமீட்டர் ரேடியஸ் நம்ம எடுத்து நம்ம சொல்றோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 11,835 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்தியா டு அண்டார்டிகாவோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 11,835 இருக்கு. இப்ப நார்மலா எர்த்தோட ரேடியஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிக்சர்ஸ் பாருங்க.
ஸோ ஆக்சிஸ்ல வந்து சர்க்குலேட்டடாக நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இந்த ஆக்சிஸ்ல இந்தியா எர்த்தோட ரேடியஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 6371 கிலோமீட்டர் தான். 6371 கிலோமீட்டர் சொல்றோம். பட் அதுல இருந்து ஒரு 3 மடங்கான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்தியால இருந்து அண்டார்டிகா டிராவல் பண்ணும். ஸோ இங்க இருந்து இங்க டிராவல் பண்றதுக்கு ஸோ நியர் அபவுட் 11,835 கிலோமீட்டர் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க கன்னியாகுமரி கடற்கரையில இருந்து இப்படி பாத்தீங்கன்னா அப்படி கண்ணெட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கடல் தெரியுதோ அவ்வளவு தூரமும் 11,735 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அங்கதான் டெட் எண்ட் நம்ம சொல்றோம். இந்த டெட் எண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா நார்த் சவுத்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ யூரோப் சைட் பாத்தீங்கன்னா மேல செவன் கேனியன் பாத்தீங்கன்னா நார்த்தா இருக்கு இல்ல சவுத்தா இருக்கு. ஸோ இப்போ இந்த மேப் பாருங்க நமக்கு தெளிவா புரியும். ஸோ நார்த் போல் எங்க இருக்கு, சவுத் போல் எங்க இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த நார்த் அண்ட் சவுத், இந்த சவுத் போல் சைட்ல தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அண்டார்டிகா அப்படி சொல்றது. நேரா இந்தியாவுக்கு நேரா இல்ல, கொஞ்சம் சோ என்ன சொல்றது வடமேற்கா கொஞ்சம் கிராஸ் ஆகுது இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது உங்களுக்கு பிக்சர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கு. ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னா சவுத் போல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சவுத் வெஸ்டர்ன்ல கொஞ்சம் கிராஸா இருக்கிறதுனால இது வந்து டைரக்ட் லைன்ல இல்ல இந்தியால இருந்து. ஸோ 11,835 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அண்டார்டிகா இருக்கு நம்ம சொல்றோம். சரிங்களா? தீஸ் ஆர் சம் ஜியோகிராபிக்கல் ஃபேக்ட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. சைட்ஸ் ஆஃப் தட் மீன் சவுத் போல் சொல்றாங்க. இப்பதான் நார்த், இப்போ ஒரு ஒரு பால் எடுத்துட்டோம் அப்படின்னா நார்த் சைடு அண்ட் சவுத் சைடு ரெண்டு சைடு இருக்கு இல்லையா? இப்போ நார்த் போல் பாக்குறோம், இப்போ சவுத் போல். இந்த சவுத் இப்போ சவுத் சைடு பாக்குறோம். அப்ப இந்த சவுத் சைடு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பிக்சர். அதுதான் சைட் ஆஃப் சவுத் போல் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சரிங்களா? சோ இது வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் பிக்சர்ஸ். இது உங்களுக்கு ஏன் பிக்சரா கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க இதை பெட்டரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த டிராவல் ரூட் ஆஃப் ஃப்ரம் தட் செவன் கேண்டினென்ட். செவன் கேண்டினென்ட்ல இருந்து எப்படி டிராவல் பண்ண முடியுங்கிற உங்களால தெரிஞ்சுக்க முடியுது. இந்தியால இருந்து அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, என்ன லொகேஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஆக்சிஸ் ரொட்டேட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. சோ ஒரு ஒரு வாலிபால் எடுத்தீங்கன்னா எப்படி நம்ம டைரக்ஷன் சவுத் நார்த்னு பிரிக்கிறது போல ஒரு 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 எர்த்தோட சைட் ஆஃப் சவுத் போல் அப்படிங்கறத உங்களால இமேஜின் பண்ணிக்க முடியும். சோ இது கிளியரா புரிஞ்சா மட்டும்தான் மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். எஸ், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். சரிங்க. இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஃபென்டாஸ்டிக்கா தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு ஒரு எர்த்தோட சைட்ல சவுத் சைடுல இருக்கக்கூடிய ஒரு சைட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அண்டார்டிகா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். இட்ஸ் அண்டார்டிகா நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய குளிர் இருக்கும். இங்க மனிதர்கள் யாருமே வாழ முடியாது. இது வரைக்கும் யாரும் வாழல. மனிதர்கள் யாரும் இங்க வாழ முடியாது. அங்க நம்ம நினைக்கிறது போல வாட்டர் வேவ்ஸா இருந்து லேண்டோட ஏர் சர்க்குலேஷன் நிறைய டிவியேஷன்ஸ் இருக்கு. அதனால அந்த சவுத் போல் அண்ட் நார்த் போல் எப்பயுமே எப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பா அது நிச்சயம் அது இருக்காது அப்படிங்கிறது தான். போகலாம், ரிசர்ச் பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், வசதியா இருக்குமே ஒழிய குடியிருக்க முடியாதுங்க. 2 நாள் 1 வாரம் இருந்தாலே போதுண்டா சாமின்னு சொல்ற அளவுக்கு நம்ம அந்த அளவு தான் ஃபேக்ட் இருக்கும். சோ உலக நாடுகளுடைய எல்லா தட் மீன் ரிசர்ச் ஸ்பெஷல் எல்லாமே அங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லா ரிசர்ச் ஸ்காலர்ஸுமே அங்கதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியோகிராபிக்கல் ஸோ அண்ட் ஆல்சோ அட்மாஸ்பியர் லெவல்ல. சோ என்ன அந்த கோல்களோட சர்க்குலேஷன் சொல்றோம் இல்லையா, எப்படி எல்லாம் ஃபைண்ட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சவுத் போல இருந்து போய் பார்த்தா மட்டும்தான் எப்படி நம்ம வந்து எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது, எப்படி வந்து மூன் அண்ட் சன் வந்து ரொட்டேட் ஆகுங்கிறத நம்ம இமேஜினா வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்ப கூட பாருங்க, நம்ம ஒரு சைட் சொல்றோம், சைட் ஆஃப் தி சவுத் போல் சொல்றோம். அந்த இடத்துல இருந்து மேல உட்கார்ந்து பாத்தீங்க அப்படின்னா சோ சன் அண்ட் மூன்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் பிளானட்ஸ் எவ்வளவு ரொட்டேட் ஆகுது ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். சோ இந்த இந்த ரைட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ இதுதான் என்னையோட கிளாஸோட ஃபேக்ட் அப்படிங்கிறது தான். சோ அண்டார்டிகா இஸ் தட் சவுத் மோஸ்ட் கான்டினென்ட், சைட் ஆஃப் தி சவுத் போல் இதை சொல்றோம். இட் ஹாஸ் தி டூ செஷன்ஸ். சோ சீசன்ஸ் ஐம் சாரி, இதுல 2 சீசன்ஸ் இருக்குங்க. லைஃப் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல வின்டர் இருக்கும், அதே மாதிரி சம்மர் இருக்கும். நம்மள மாதிரி 3 சீசனல் இல்ல, அங்க 2 சீசனல் மட்டும்தான், வின்டர் அண்ட் சம்மர். இதுல வின்டர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வின்டர்னா அங்க சம்மர், அங்க நமக்கு இங்க சம்மர்னா அங்க வின்டர். இப்போ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக்வைஸ் வந்து வின்டர் பீரியடா இருக்கும். மே ஜூன் ஜூலை வந்து அங்க வின்டர் பீரியட், நமக்கு வந்து இங்க ரெய்னிங் பீரியடா இருக்கு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வின்டர் நம்ம என்ன சொல்றோம், டிசம்பர் ஜனவரி சொல்லுவோம். ஆனா அங்க டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி தான் எப்படி இருக்கும் அப்படின்னா சம்மரா இருக்கும். 6 மாதங்கள் பகலாவும் 6 மாதங்கள் இரவாவும் இருக்குங்க. த்ரூ அவுட் தி கண்டினியூஸ் சைட்ஸ் அந்த போல்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ என்ன சொல்றது அப்படின்னா ஒன் டச் சொல்லுவாங்க. அது லைக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6 மாதங்கள் தொடர்ந்து மாறி மாறி கன்சிக்யூட்டிவ்ல இருக்குங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சோ பர்டிகுலர் தட் இந்த மந்த் ஆஃப் தட் ஜூன் ஜூலைல பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து வின்டர் செஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். பனிக்காலங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ அப்ப இந்த சர்க்குலேஷன்ஸ்ல சில சேஞ்சஸ் நடந்திருக்கு ஜியோகிராபிக்கல் எவென்ட்ஸ்ல. அது என்ன அப்படிங்கிறது தான் நியூஸ். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜூன் ஜூலைல தான் நம்ம இருக்கோம். நம்ம டிஸ்கஷன் படி கண்டிப்பா அங்க வின்டர் செஷன் தான் இருக்கணும். பட் பாத்தீங்கன்னா அங்க நம்ம என்ன நியூஸ் டிஸ்கஸ் பண்ணோம்? நியூஸ் இஸ் கிளியர்.
Antarctica has been experiencing a significant deep winter heat waves அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹீட் வேவ்ஸ் தான் அங்களுடைய பிரைமரி ஃபேக்டாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ சொல்ல வரோம் அப்படிங்கிறது. சரிங்களா? சரிங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டார்க்னஸ் அண்ட் ஆல்சோ டே லைட்னு சொல்லுவோம். எப்படி இதை வந்து நம்ம வின்டர் செஷனை வந்து அண்டார்டிகால எப்படி சொல்றோம் அப்படின்னா, தீஸ் ஆர் சம் ஜியோகிராபிக்கல் ஃபேக்ட்ஸ். ஸோ அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா, வின்டர் செஷனா இருந்தா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ டார்க்னஸ் அங்க வெளிச்சங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். சில அந்த 6 மாசங்கள்ல சில மாதங்கள்ல வந்து ஃபுல்லா டார்க்னஸா தான் இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சம்மர் பீரியட் எப்படி சொல்றோம் அப்படின்னா, டே லைட் அங்க இரவே கிடையாது. 24 ஹவர்ஸும் வந்து லைட்ஸ் இருந்துட்டே இருக்கு. சூரியன் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவு இருக்கும். ஆனா சூரியக்கருடைய தாக்குதல் ரொம்ப மினிமமா இருக்கும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சம்மரோட ஹீட்டோட செல்சியஸே பாத்தீங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் தாங்க. நம்ம ஏத்துக்க முடியுமா? இல்ல கோயம்புத்தூர், மதுரை, சென்னையில பாத்தீங்கன்னா ஏப்ரல் மேல அவ்வளவுதான் இல்ல. ஸோ ஆனா அங்க பாத்தீங்கன்னா சம்மர்லயே 0 டிகிரி செல்சியஸ் தான். சரி சார், சம்மர்லயே 0 டிகிரி செல்சியஸ் இருந்தா விண்டர்ல எப்படி சார் இருக்கும்? விண்டர்ல பாத்தீங்கன்னா -90 டிகிரி செல்சியஸ் தான் அங்க ஹீட்டே இருக்குங்க. ஸோ ஒரு அண்டார்டிகா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பனி மலைகளாலான பனி பாறைகளான கூடிய, ஸோ என்ன சொல்றது, ஸோ ஸ்னோ ராக்ஸ் தான் சொல்லணும். பனி பாறைகள் பனி மலைகளால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இல்லையா? சரிங்க. சோ சார், இங்க ஏதாவது நாடுகள் இருக்கா, ஏதாவது மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னா ஃபர்ஸ்டே சொன்னோம், இஸ் நாட் அ சைட் ஃபார் ஹியூமன் பீயிங் டுகெதர் டு லிவிங். சரி, வாழ்வதற்கான ஒரு அமைப்பு அங்க கிடையாது அப்படிங்கிறது தான். தெர் இஸ் நோ சிங்கிள் கண்ட்ரி. ஸோ அண்டார்டிகா கவர்ட் பை த குரூப் ஆஃப் நேஷன்ஸ். எப்படி இப்போ நம்ம கான்டினென்ட்ல சொல்றோம் இல்லையா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஸோ ஏஷியன்ல நம்ம இந்தியா, சைனா சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கம்பைன் ஆஃப் குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ஒரு நேஷனல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை ஒரு ட்ரீட்டி பண்ணி எப்படி எப்போ எப்படி அங்க போகணும், அங்க என்னெல்லாம் ரிசர்ச் மேற்கொள்ளணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குங்க. அதை பொறுத்து தான் அங்க எல்லாரும் செய்ய முடியும். அங்க நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்டார்டிக் ட்ரீட்டின்னு சொல்றாங்க. 1959ல 1959ல அண்டார்டிக் ட்ரீட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் டிவோட்டட் டு பீஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ அர்ப்பணிக்கப்பட்டது. ஸோ டிவோட்டி டு ஸோ டிவோட்டட் டு பீஸ் அண்ட் சயின்ஸ்க்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அங்க ரிசர்ச் தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க கடல் நீர் ரொம்ப அது சூழ்ந்து இருந்தாலுமே அந்த நீர் பரப்புல 70% வந்து நம்ம நன்னீரை பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ பூமியில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணி நம்ம பார்க்கறதுல 70% எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்க. ஸோ இது இப்ப என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இங்க நிறைய நம்ம ஸ்னோ ராக்ஸ் நிறைய பாறைகள் இருக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்ப இந்த பனி உருக ஆரம்பிச்சா கடல் மட்டம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆமா தானே இல்லையா? அப்ப இன்க்ரீஸ் ஆனா எப்படி எதெல்லாம் பாதிக்கப்படலாம்? சோ அந்த இப்ப இந்த ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா தெரியும். பார்த்தோன்னே டக்குன்னு பார்த்தா சவுத் அமெரிக்கா தான் பாதிக்கப்படுற மாதிரி தெரியும். பட் ஆங்கிள் நல்லா பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா லைட்டரா தான் பாதிக்கப்படும். சோ ஆப்பிரிக்கா இருக்கு, பின்னாடி நம்ம இந்தியாவும் இருக்கும், ஆஸ்திரேலியாவும் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆக்சிஸே பாத்தீங்கன்னா கொஞ்சம், ஸோ நார்த் போல் அண்ட் சவுத் போல் கொஞ்சம் ஆங்கிள் வந்து சவுத் ஈஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ டைரக்டா அது இருக்காது. ஸோ அது கடல் மட்டும் கொஞ்சம் உயரம் அதிகமாச்சுன்னா ஹோஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்வாதார மக்கள் வந்து பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய எர்த்தோட ரேடியஸ் உங்களுக்கு அழகா ஃபர்ஸ்டே தெளிவுபடுத்தினேன். 6371 கிலோமீட்டர் தான். இப்போ இந்த எர்த் இருக்கு, இந்த எர்த்தோட ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா, சோ இங்க இருந்து இந்த கார்னர் வரைக்கும், தட் மீன்ஸ் சென்டர் பார்ட்ல இருந்து சவுத் வரைக்குமே பாத்தீங்க ரேடியஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6371 கிலோமீட்டர். சோ அதுல இருந்து 3 மடங்கு டிஸ்டன்ஸ்ல தான் அது இருக்கு அப்படிங்கிறது தான். சோ சரிங்களா? சரிங்க. எங்க இருந்து? இந்தியால இருந்து. சோ அதே மாதிரி சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியஸ் எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா 6371 கிலோமீட்டர் தான் அது இருக்கும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் இஸ் ரொட்டேட்டட் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, சோ இதோட ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்டர் பாத்தீங்க அப்படின்னா 14.5 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் சொல்றாங்க. சோ 14.5 மில்லியன்ஸ். நம்ம போன கிளாஸ்லயே சொன்னோம் மில்லியன் என்ன பில்லியன் என்னன்னு சொன்னோம் இல்லையா? சரிங்க. சோ இது செவன் கேண்டினென்ட்ல இஸ் ஒன் ஆஃப் த செவன்த் கேண்டினென்ட் நம்ம சொன்னா கூட, தட் மீன் ஸ்கொயர் ஆஃப் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ஃபிஃப்த் பிளேஸ். சோ மொத்தம் 7 கேண்டிடேட்ல நம்பர் சீக்வன்ஸ் செவன்த் கேண்டிடேட் ஈவன் தோ வி கால் லைக்வைஸ் இருந்தா கூட, சோ ஏரியா ஸ்கொயர் ஏரியா பாத்தீங்க அப்படி இட் இஸ் தி ஃபிஃப்த் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க. சோ இது என்ன ஒரு பெஸ்ட் பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு துளி மழை கூட பெய்யாதுங்க இல்ல. ஒரு மழை எப்பதான் வரும்?
கொஞ்சம் கூலிங் ஏர் இருக்கணும். ஸோ ஹீட் இருக்கணும். ஏர் சர்க்குலேட் ஆகணும். ஸோ மேகங்கள் வந்து நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதே போல வந்து இங்க ஒரு மழை பெய்ய கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஸோ எப்படி நம்ம இந்தியால வந்து எவரெஸ்ட் சொல்றோமோ அதே மாதிரி உயர்ந்த மலைச்சிகரமும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கு. ஸோ வின்சென்ட் மாசிஸ் அப்படிங்கிறது தான். இது எவரெஸ்ட்ல இருந்து பாதி ஹைட்டா இருந்தாலும் இதோட அடிமட்டத்தில் ரொம்ப ஹைட்டா இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதை ஹைட்டுன்னு சொல்றோம் அண்டார்டிகா பொறுத்த மட்டும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சார், சொல்லுங்கம்மா. அண்டார்டிகாவுக்கு ஹீரோட நேம் சொல்லுங்க சார், ஸ்பெல் பண்ணுங்க. எதுக்குமா? அண்டார்டிகாவுக்கு மவுண்டனோட நேம் ஸ்பெல் பண்ணுங்க சார். வின்சென்ட் மாசிஸ். ஸ்பெல் பண்ணுங்க சார். வின்சென்ட் மேம். உங்களுக்கு டெக்ஸ்ட்ல இருக்கும், நீங்க பார்த்து இப்ப எழுதிக்கலாம். சரியா? ஓகே சார். டெக்ஸ்ட்ல இருக்கும், மேல டெக்ஸ்ட்ல இருக்கும், நீங்க எழுதிக்கலாம். ஸோ வின்சஸ் மாலிஸ்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரூட் மேப் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? டிராவல் பண்றது எப்படி போறது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோல்ட் ஆண்ட்ரூசன். ஸோ ரோல்ட் ஆண்ட்ரூசன் ஃப்ரம் தட் நார்வே கண்ட்ரி. நார்வேல இருந்து ரோல்ட் ஆண்ட்ரூசன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் 1911 1911வது ஆண்டுல வந்து ஸோ அண்டார்டிகாவை ரீச் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய சைமல்டேனியஸ்லி நிறையவே ரீச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்சிஆர்டி புக்கை நம்ம ரெஃபர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா மேஜர் டொமினியன் ஆஃப் தட் எர்த்னு சொல்லி 5th லெசன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்சிஆர்டி புக்ல ரொம்ப தெளிவா இருக்கும். எதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அண்டார்டிகா பத்தி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டலா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் டு தட். தட் மீன் the South Pole lies almost at the center of this continent, as it is located in the South Polar region, so it is permanently covered with the thick ice sheet. There are no permanent human settlements. Many countries have research station in Antarctica. India has the research station there likewise. So Maitri and also தக்ஷின் கங்கோத்ரி. ஸோ நம்மளும் ரிசர்ச் சைட்டேஷன் அங்கே ஸ்டேஷன் வச்சிருக்கோங்க. 2 ஸ்டேஷன்ஸ் இருக்கு, மைத்ரி மற்றும் ஸோ தக்ஷின் கங்கோத்ரி அப்படிங்கிற 2 ஸ்டேஷன் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரிசர்ச் ஸ்டேஷன் என்ன அப்படின்னா ஸோ ஜியாகிரபிக்கல் அண்ட் அட்மாஸ்பியர் லேங்க்ல என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லை. ஸோ ஸ்ட்ராங் போலார் வேர்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ வீக் போலார் வேர்டெக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ வேர்டெக்ஸ்னா போலார் ரீஜன் வேர்டெக்ஸ்னா துருவ பகுதி அப்படிங்கிறது தான். எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா துருவங்கள்ல வந்து சில சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்குங்க. இதுக்கு இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ சுழல், துருவ சுழலும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ முதல்ல இது வந்து கேரக்டரைஸ். இப்போ நீங்க ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க, கேண்டினென்ட் ஃபேக்ட் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ அண்டார்டிகானா என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க, என்ன லொகாலிட்டி என்ன இப்படி ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தீஸ் ஆர் சம் ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர் தான். பட் நியூஸஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா so, a record breaking heat wave is sweeping through the Antarctica at the highest of its winter session. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விண்டர் செஷன்ல அங்க வந்து வெப்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வெப்பம் அதிகமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்னோ வந்து நிறைய உருக ஆரம்பிக்கும். ஸோ பண்ணி கடலோட நீர் மட்டம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ த கிரவுண்ட் டெம்பரேச்சர் ஹேவ் பீன் 10 டிகிரி செல்சியஸ் ஹையர் தென் நார்மல் ஆன் ஆவரேஜ் சின்ஸ் மிட் ஜூலை பாத்தீங்க அப்படின்னா 28 டிகிரி இருக்கு அப்படிங்கிறது தான். இதுதான் நம்ம நியூஸோட ஃபேக்டா நம்ம பார்க்கிறோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா the view of the sun is very clear. The higher temperature are mainly a consequence of that weakening of the polar vortex அப்படிங்கிறது தான். இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட் வியூ. வீக்கனிங் ஆஃப் தட் போலார் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம நார்த் துருவம் சவுத்னு ரெண்டா நம்ம சொல்றோம் இல்லையா? நார்த்தும் சவுத் சொல்றோம். இதுல எப்படி நார்மலா ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா என்ன சொல்லணும் அப்படின்னா சோ குறைந்த அழுத்தமோ குளிர்ந்த காற்றும் கலந்துருக்குங்க. அதுதாங்க போலார் வெர்டெக்ஸ். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா நார்த் அண்ட் சவுத்னு சொல்றோம். அந்த அந்த தட் மீன் அந்த துருவங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ கொஞ்சம் தட் மீன் குறைந்த அழுத்தம் இருக்கும். டெம்பரேச்சர்ஸ் வந்து ரொம்ப தட் மீன் ப்ரெஷர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே நேரங்களில் பாத்தீங்கன்னா குளிர்ந்த காற்றினுடைய குளிர்ந்த தட் மீன் ஏர் ஆஃப் த விண்டர் ஏர் எப்படின்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா போலார் வெர்டெக்ஸ் சொல்றோம். இது எப்படி நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நார்மலா இப்படி சுழல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சோ இப்ப நம்ம எப்பவுமே தெரியும் அண்டார்டிகால வந்து நிறைய ஸ்னோ தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா அங்க சோ ஹீட் வேவ்ஸ் வர சான்சஸ் இல்ல.
எங்க பாட்டம்ல, தட் மீன்ஸ் சவுத்ல. பட் டாப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சோ ட்ரோபோஸ்பியர், சோ மீசோஸ்பியர் சொல்றோம் இல்லையா, மேற்பட்டத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட்ஸ் நிறைய இருக்கும். ஆனா இந்த சமயத்துல வந்து ஏர் வந்து கொஞ்சம் இப்படி இப்ப ஃபர்ஸ்ட் பீச்சர் பாத்தீங்கன்னா ஈவனா ரொட்டேட் ஆகுது. தட் மீன் கிளாக் வைஸ், தட் மீன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகும் இல்லையா. சோ ரைட் பக்கம் போகாம ரைட் இருந்து லெஃப்ட் ரொட்டேட் ஆகி இப்படி சொல்லலாம், அப்படி தானே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ரொட்டேட் சமயத்துல அது ஈவன் சைட்ல ஆகுனா உங்களுக்கு அந்த கீழே கூடிய கீழே வந்து ஹீட், சாரி கூல் ஏர் இருக்கு, மேல வந்து ஹீட் ஏர் இருக்குது. ரெண்டுமே ஒரே பேர்ல இருக்கிறதுனால அங்க வந்து எந்த டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால ஹீட் வந்து கூலிங் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். அதனால ஸ்னோ வந்து உருக வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இப்போ ரீசெண்டா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, செகண்ட் பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல சில சேஞ்சஸ் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஈரப்பதம் நிறைஞ்ச காற்று வந்து மேல போகுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏர் மேல போனா ஹீட்டான ஏர் வந்து கீழே வரும். ஸோ அவ்வளோ ஹீட் வந்து கீழே வரும்போது அது நார்மல் ஹீட்டை விட இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஆகுது. ஸோ அப்போ இந்த வின்டர் சீசன்ல இது வரைக்கும் ஸ்னோ வந்து மெல்டிங் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ 10 டிகிரி செல்சியஸ் இருக்கிறத விட இப்போ 22 டிகிரி செல்சியஸ் வந்து அதை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ அப்போ இதனால வந்து அந்த தட் மீன் என்ன சொல்றது அப்படின்னா, சவுத் போலார் ரீஜன்ல வந்து வாட்டரோட மெல்டிங் ரேஷியோ அதிகமாகுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்தது போல, ஸோ கோஸ்டல் சைடு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு ஒரு வேளை பாதிப்பு வருமா அப்படிங்கிறது தான் ஒரு அவேர்னஸா இந்த கிளாஸஸ் பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் கதைங்க. இவ்வளவுதான் கதை. இவ்வளவுதான் சிம்பிள். இவ்வளவுதான் ஸ்டோரி. இதை நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது இன்னும் சில இடங்கள்ல கொஞ்சம் நியூஸ் ஆகும், Sir, இன்னும் சில இடங்கள்ல கொஞ்சம் சப்ஜெக்ட் ஆகும். நம்ம sir, சொல்லுங்க மேம். sir, third page is காட்டுங்க சார். பார்க்க முடியுதுங்களா? இதுக்கு முன்னாடி பேஜ் காட்டுங்க சார். சொல்லுங்க மேம். ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் அபவுட் தி போலார் வேர்டெக்ஸ்? போலார் வேர்டெக்ஸ்னா என்னங்க? ஸோ இட் இஸ் a large ஏரியா ஆஃப் தி லோ pressure அண்ட் கோல்ட் ஏர் சரௌண்டிங் போத் தி எர்த் போல்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட் ஆல்வேஸ் எக்ஸைஸ் நியர் தி போல்ஸ் பட் வீக்கன்ஸ் இன் சம்மர் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் இன் வின்டர். இது எப்பவுமே சம்மர்ல தான் வீக்கா இருக்கும், பட் வின்டர்ல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். பட் இந்த வின்டர் செஷன்ல அது கொஞ்சம் வீக் ஆகுது அப்படிங்கிறது தான். ஏன் வீக் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் தி பிரைமரி ஃபேக்ட். ஸோ ஏன் வீக் ஆகுது, ஏன் ஹீட் வந்து கொஞ்சம் அரைஸ் ஆகுது, டீப் வின்டர் வந்து ஹீட் வேவ் வந்து ஏன் அரைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பிரைமரி ஃபேக்ட். ஸோ இப்போ போலார் வேர்டெக்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம எதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, வாட் அபவுட் தி பிரைமரி ஃபேக்ட்ங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ பிரைமரி ஃபேக்ட் இஸ் கிளியர். த ஹையர் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் பவர்ஃபுல் பவர்ஃபுல் ஸோ அட்மாஸ்பியரிக் வேவ்ஸ் ஸோ டிஸ்டர்ப் தி போலார் வேர்டெக்ஸ் அப்படிங்கிறது தான். திஸ் அலவுட் கோல்ட் ஏர் டு எஸ்கேப் அண்ட் வார்ம் ஏர் ஃப்ரம் to that the descent. The arrival of this warm air led to the rise in the temperature in the region. அதுதான் தெளிவு சொன்னோம். எப்படி அந்த ஏர் மேல போய் இந்த ஏர் கீழே வரும்போது அந்த சப்ரேட்டட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீட் வந்து கொஞ்சம் நார்மலோட அதிகமா இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதுல இந்த செகண்ட் பிக்சர் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது ஈவனா இல்லாம ஆன்டி கிளாக் வைஸ் ஈவனா இல்லாம ஸோ இதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லக்கிங் அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால நார்மலாவே அந்த ப்ரெஷர்ஸ் இந்த அழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ கோல்டு ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர்ஸ் வந்து லோ ப்ரெஷர்ல அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து ஆன்டி கிளாஸ்ல ஈவனா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பிக்சர் போல காட்டுனது போல விண்டர்ல வந்து ஈவனா இருந்தா இஸ் மோர் கம்ஃபர்டபுள். பட் இந்த சம்மர்ல இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் டைப் ஆப்ல இது மே அப் அண்ட் டவுன்ல வர ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ தட் தி அண்டார்டிகா இஸ் எக்ஸ்பீரியன்சிங் வார்மிங் a higher rate nearly double that of the global average, estimated that to 0.2 to 0.3 டிகிரி செல்சியஸ் per decade அப்படிங்கிறது தான். நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமா போயிருச்சு அப்படிங்கிறது தான். சரிங்க, இது எதிர்பார்த்தது ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாட் அபவுட் தட் இஷ்யூ அப்படின்னா, ஸோ அண்டார்டிக் ஐஸ் ஷீட், ஸோ கிளேஷியர் கவரிங் 98% ஆஃப் தி அண்டார்டிக் கான்டினென்ட் holds more than 60% of the world total fresh water. It entirely melted. If entirely melted, it can submerge coastal sites and so reshape the world map. உண்மை அதுதான். ஸோ அது கொஞ்சம் போயிருச்சுன்னா கொஞ்சம் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தான். ஸோ வளிமண்டலத்தில் எந்த அளவு சில மாற்றங்கள் இல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இது நார்மலா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது நார்மலா இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதனால இன் ஃபியூச்சர்ல இன்னைக்கு இல்லை, இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த நாளோ அல்ல, இன் ஃபியூச்சர்ல ஏதாவது சில ப்ராப்ளம் வந்துருமா அப்படிங்கிறது தான். ஸோ ஈவன் தோ இந்த இயர் ஆஃப் 2022 கூட ஒரு மார்ச் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃபைனல் பாயிண்டா குவாட் பண்ணியிருக்கோம். ஸோ வென் தி கான்டினென்ட் விட்னஸ் தி லார்ஜஸ்ட் ஹீட் வேவ்
and temperature in East Antarctica so soared to 39 degrees Celsius above normal. A portion of the ice sheet and size of the so room collapsed அளவுக்கு அது இருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அப்படின்னா இதோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ரைசிங் டெம்பரேச்சர் வாட் மீன்ஸ் ரைசிங் டெம்பரேச்சர் will also impact the global ocean circulation system, which regulate climate by storing and transporting heat, carbon, nitrogens, and fresh water around the world அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ புரியுதுங்களா? நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுங்கிறது புரியுதா? புரிஞ்சுது சார். ஓகே, இது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட், அதனால புரிஞ்சுது. பிக்சரை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே ஓகே சார். அதுல பிரதாபன் சார் சொல்லுங்க சார். சார் இன்னமும் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்ன போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு. இல்ல, போன வருஷம் இந்த வருஷத்துக்கும் 20% டிகிரி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு இன்க்ரீஸ் ஆகும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 10 டிகிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டிய இடத்துல 20 டிகிரி ஹையர் தானே போகுது அப்படிங்கிறது தான். இது இதோட நின்னா பரவாயில்ல, இதோட அதிகம் ஆயிருமோ அப்படிங்கிறது தான், ஈவன் தோ வின்டர் செஷன்ல இருந்தாலுமே. ஓகே சார். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் சார்? அதுல நேம் நான் டைப் பண்ணல, நீங்க வேணா கூகுள்ல தேடி எடுத்துக்கங்க இல்லையா. இந்த யாரு ஃபர்ஸ்டா ரீச் பண்ணோம்னு சொல்லி சொன்னோம், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹில்ஸ்ல வந்து ஹையஸ்ட் வந்து அண்டார்டிகால எதுன்னு கேட்டா ஸோ வின்சென்ட் மாசில் அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் கூகுளில் தேடி எடுத்துக்கங்க, அதை நான் டைப் பண்ண மிஸ் பண்ணியிருக்கேன், பட் லிசன் பண்ணிக்கங்க. ஸோ அது ஹையஸ்ட் ஹில்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா வின்சென்ட் மாசில். அண்ட் ஆல்சோ யார் ரீச் பண்ணா ஃபர்ஸ்ட் இருந்து அண்டார்டிகா யார் ரீச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நார்வே கண்ட்ரியை சார்ந்த ரோல்ட் அருண்சன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? 1911 1911. ஓகேங்க சார். நீங்க நியூஸ் இது ஃபர்ஸ்ட் உள்ள கண்டென்ட்லாம் நியூஸ் பேப்பர் உள்ள கண்டென்ட் தான். வாட் இஸ் த பிரைமரி ஃபேக்ட்? நியூஸ் பேப்பர் உள்ள கண்டென்ட் தான். ஸோ இஷ்யூஸும் நியூஸ் பேப்பர் உள்ள கண்டென்ட் தான். ஃபைண்டிங் அந்த நியூஸ் பேப்பரை படிச்சு நம்ம புரிஞ்சு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதிக்கிறது தான் இது சப்ஜெக்ட். ஸோ போலார் வெர்டெக்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட். ஸோ மற்றபடி நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே சப்ஜெக்ட் தான். ஸோ நான் என்சிஆர்டி புக்கை ரெஃபர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இல்ல என்சிஆர்டி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான்னு தேடும் போது தான் ரொம்ப சிம்பிளா நம்ம இவ்வளவு ரொம்ப நேரம் தேடின விஷயங்களை ஒரு பேராகிராஃப் அழகா கொடுத்துட்டாங்க. ஸோ முடிந்தவரை யூபிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே என்சிஆர்டி கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. வேர்ட்ஸும் ரொம்ப சிம்பிளா இருக்கு, சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப ஹிண்ட் மாதிரி அழகா சிம்பிளா கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா என்சிஆர்டி ஃபாலோ பண்ணுங்க. இந்த டைட்டில் நேம் இஸ் மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறது தான் 5th லெசன். ஸோ இதை முடிஞ்சா நான் உங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டே நினைக்கிறேன். யூபிஎஸ்சி மென்டரிங் குரூப்ல இருக்கவங்க ஷேர் ஆயிருக்கும். முடிஞ்சா பிடிஎஃப் எடுத்து படிச்சு பாருங்க. சரிங்களா? சரிங்க சார், தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சார். நத்திங் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்க பிரதாபன் தானே? எஸ் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ so much. Good night to everyone. Thank you.